பிடிஎஸ் நண்பர்களே வணக்கம் கைஸ். ஸோ நிறையா பேர் கேட்டுட்டு இருக்கிறது என்ன ப்ரோ, பிடிஎஸ் ஒரு சைடு இருக்கட்டும், அவங்க மிலிட்ரி போய் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, மிலிட்ரி போயிட்டாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் ஓகே தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டோரி இன்னொரு சைடில் ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கும், ஹெட்ஸ் இருக்கும், இன்னொரு டெய்ல்ஸ் இருக்கும். அதே மாதிரி கேபாப்புக்கு ரெண்டாவது முகமாக இருக்க பிளாக் பிங்க் என்ன தான் ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன், ஒரு ஹாப்பி நியூஸும் இருக்குது, ஒரு சோகமான நியூஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே சொல்கிறேன், உங்களுக்கு எது ஹாப்பி எது சோகமும் நீங்களே எடுத்துக்கோங்க. பட் இது மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து உங்களுக்கு நான் ரெண்டு பக்கமும் கொடுத்துட்டே இருக்கணும், நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம 20K செலிப்ரேட் பண்ணுற வகையில் வந்து ஒரு லைக் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டெய்லி வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். அண்ட் இப்போ என்ன நியூஸ் ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிளாக் பிங்க் என்ன தான் ப்ரோ ஆச்சு, இவங்க தனியாக போகிறாங்கன்னு, அப்புறம் அவங்க 3 பேர் இருக்காங்கன்னு, அப்புறம் தனி குரூப்புன்னு, எப்படி இப்படின்னு அப்படின்னு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஜெனி, ரோசி, லிசா அண்ட் ஜிசு, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் பேக் டு சிங்கிள் குரூப் பிளாக் பிங்கான்னு கேட்டிங்கன்னா மூச்சு முட்டை வந்து ஒய்ஜிக்கு கேள்வி கேட்கப்பட்டு கடைசியில் ஒய்ஜி அஃபிஷியல் என்ன சொல்லிட்டாங்க, கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணப்பட்டது. அப்புறம் நான் வெறும் ஹாப்பி தான், வெளியே போடு மச்சா பண்ணு ஃபன் பண்ணுன்னீங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் என்னமோ ரினியூ தான், பட் வந்து அவங்க குரூப் கான்ட்ராக்டாக இல்லை சோலோ கான்ட்ராக்டாக லைக் பீட்டஸ் வந்து என்ன தான் வந்து அதாவது ஹைபு கூட இருந்தாலும் தனித்தனியாக தானே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் தனித்தனியாக இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருந்தனால ஒரு அட்லாஸ்ட் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி என்ன கன்ஃபியூஷன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஒய்ஜி கீழே தான் இருப்பாங்க. ஆனால் ஒய்ஜி கீழே என்ன ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 4 மெம்பர்ஸும் சேர்ந்து வந்து சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒய்ஜி கீழே வரும். அதாவது இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து ஒரு சாங்கை ரெடி பண்ணி பாடி அண்டு டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது மட்டும் தான் ஒய்ஜி கீழே வரும். அண்ட் அவங்க கான்செப்ட் அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒய்ஜி கீழே வரும் சேர்ந்து. பட் அதுவே அவங்க சோலோன்னு சொல்லி போயிட்டாங்கன்னா வந்து அது தனியாக எங்களோட ஸ்கில்லை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னா அது வேறு யார் கீழே வேணாலும் பண்ணிக்கலாம். லைக் வந்து அதர் லேபிள்ஸ்லாம் இருக்காங்க, அதர் கேபாப் குரூப்ஸ்லாம் இருக்காங்க, அதர் கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கூட சேர்ந்து கூட பண்ணிக்கலாம். இல்லை ஜெனி மாதிரி செப்பரேட்டாக எனக்குன்னு அவங்க பேரில் ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணி இல்லை அவங்க பேரில் ஒரு என்டர்டைன்மெண்ட் குரூப்பை க்ரியேட் பண்ணி அவங்க கீழே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நியூஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் ஆகிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லலாம், தனியாக நீ என்ன பண்ணாங்கன்னா பண்ணிக்கப்பா, ஜாலியாக என்ன வேணால் பண்ணிக்க, பட் எங்களுக்கு வருஷத்துக்குள்ளே இத்தனை சாங் நீங்கள் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ அந்த சாங்ஸை மட்டும் இவங்க கூட தான் சேர்ந்து ப்ளே பண்ணி அதுக்கு கான்செப்ட் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது ஃபேன்ஸ் மனசை ஃபில் பண்ணுறதுக்கும் கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அந்த வேலையும் பார்க்கணும். அண்ட் இவங்க ஸ்கில்லை காட்டுறதுக்கு இவங்க தனியாக காட்டுறதுக்கு அது அவங்களுக்கான லாபமாக வந்து அவங்களுக்கும் பண்ணிக்க ஒரு வாய்ப்பு வந்து இப்படி தான் இப்போ கான்ட்ராக்ட் ரினியூ ஆகிருக்கு. ஸோ ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, உங்களுக்கு ஃபுல் ஃபேக்ட் சந்தோஷம் இருக்க போது, எல்லாம் இருக்க போது. என்ன இந்த கேப்ப வயல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்க போது அண்ட் அவங்க ஸ்கில்ஸை காட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரியும் அண்ட் அவங்களுக்கு நிறைய லாபம் கொடுக்குற மாதிரியும் ப்ராஃபிட் வகையில் வந்து இது கான்ட்ராக்ட் அமைஞ்சிருக்கதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல கான்ட்ராக்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்குலாம் எப்படி ஃபீல் ஆகுது அண்ட் இந்த பிளாக் பிங்க்கில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை பிளாக் பிங்க்கில் ஜெனி வந்து தனியாக க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு கீழே நிறையா கேபாப் ஆடிஷன்ஸ் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, பொண்ணான வாய்ப்பு உங்களுக்கு தெரியக்கூடிய வரலாம்னு சொல்லிட்டு இப்படி ஹாப்பி நியூஸோட ஷேர் பண்ணிட்டு விடைபெறுவது தான். ஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை.